மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நான் வரேன் சார். இன்னைக்கு டவுன் வரைக்கும் போகணும் சார். நீ என் கூடவே வா, கொஞ்சம் வேலை இருக்கு சார். இது அது கையிலே இருக்கட்டும், நீ வா. இறங்கு. இங்க எதுக்கு சார் வந்திருக்கோம்? எனக்கு இந்த அடிதடி ரவுடிசம் இதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த ரவுடிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எனக்கு நல்ல பழக்கம். இல்ல, நீங்க அதுல யாரையாவது வச்சு என்ன கொல்ல போறீங்களா சார்? தமாஸ் பண்ணாதயா, நீ ஒரு அப்பாவி, உன்னையே நான் கொல்ல போறேன். ராமச்சந்திரன், இந்த ரவுடிங்கள்லயே நிறைய பேர் பாவமா இருப்பாங்க. கிட்ட போய் பழகும்போது தான் அதுவே எனக்கு புரிஞ்சுது. நீயும் அப்படிதான். ஐயோ சார், நான் ரவுடிலாம் ஒண்ணு கிடையாது சார். அது ஒரு காலத்துல தெரியாம நடந்த ஒரு விபத்து. எது எப்படியோ நீ ஒரு பாவம்தான். மற்றவங்க முன்னாடி நீ இறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க உன் மகளுக்கு முன்னாடி சிரிச்ச முகத்தோட நின்றுட்டு அவளுக்கு பாசம் காட்டுறியே. அவளை பார்க்கறதுக்காக அவ ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ற சார். நீ ஒரு களங்கமில்லாத அப்பாவின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அணுகிட்ட நீ பேசுனதை நான் கேட்டேன். அப்போ அணு என்னுடைய பொண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்ல? தெரியும். எதுக்கு அவ அப்பான்ற விஷயத்த மற்றவங்க முன்னாடி எதுக்காக நீ காட்டிக்க மாட்ற? அதனால அவ படுற அசிங்கம், அவமானம். அதனால அவ ஒரு ரவுடியோட பொண்ணுன்னு மற்றவங்களுக்கு தெரிய வேண்டான்னு நான் முடிவெடுத்தேன். அதுல என்ன சார் தப்பு இருக்கு? கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அனு என்கிட்ட அப்பா இறந்துட்டாருன்னு தான் சொன்னான். இப்போவும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. அனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த உங்ககிட்ட அவ சொல்லலை. எதுக்காக அவங்க இப்படி நாடகம் ஆடுறாங்க? சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லை, நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாவம் நீ. சார், அனு என்னுடைய பொண்ணுங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அணு எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு தான் சொல்லலை. சார், என் பொண்டாட்டி என் பொண்ணு கூட நான் வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன். நான் தெரியாமல் ஒரு குற்றம் பண்ணது உண்மைதான். என் பொண்டாட்டி என்னை முழுசா புரிஞ்சுக்கல சார். அவ ஆரம்பத்துல இருந்தே என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னை வெறுத்துட்டா. அப்படிதான் என் குடும்ப வாழ்க்கை அழிஞ்சது. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் என்னதான் நடந்தது? சொல்கிறேன் சார், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் சார். உண்மையிலேயே நடந்த விஷயம் எதையும் பத்மா அணுக்கிட்ட சொல்லவே இல்லை. அணுவோட பார்வையில் அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மோசமான அப்பா. அவங்க அம்மா அப்படி ஆக்கிட்டான்னு சொல்லலாம். என் மனைவி என்னை பற்றி தப்பு தப்பா சொல்லி என் மகன் மனசுல வெறுப்பு உண்டாக்கிட்டா. அணுவுக்கு உங்க மேல பெரிய மரியாதை. நான் ஒரு அப்பாவிங்கிறத நீங்க தான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். சார், நான் அவங்க கூட அவங்க வீட்டில் தங்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீங்க சொன்னா அவ கேப்பா. மனஸ்தாபம் எல்லாம் மாறி நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். நான் ட்ரை பண்றேன். அனுவுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஐ மீன் லவ்வர் யாராவது? சார், அப்படி எந்த பந்தமும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அனுக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆயிருக்கா? சில பேர் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மையிலேயே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். இது அவளே என்கிட்ட சொல்லியிருக்கா. என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா சார். எல்லாம் நம்ம நம்பிக்கை தானே.
ஆ அதை விடுங்க. நீங்கள் அவள் அப்பான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அதை பற்றி கேட்கணுன்னு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். சார் இப்போதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா இப்போதான் உங்ககிட்ட மனசு திறந்து பேச முடிஞ்சுது. சார் உங்க மூலமா நான் என் குடும்பத்து கூட சேர்ந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார். ம் ஓகே பார்க்கலாம். வந்து உட்கார். சார் இன்னைக்கு எனக்கு வேலை செய்யற மூடு இல்லை. நான் நாளைக்கு வரட்டுங்களா? சரி. இவனால அணுவோட மனசை மாத்த முடியும். எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா போதும். அது வரைக்கும் இவன் என்ன பரிதாபமா தான் பார்க்கணும். பத்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான்டா நான் அடங்குவேன். அணுக்கு லவ்வர்னு யாரும் இல்லை, வேற கல்யாணமும் பண்ணிக்கல. அப்புறம் ஏன் அவன் என்னை அவாய்ட் பண்ணுறா? எதுக்கு என் முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருக்கா? அவள் அப்பாவை எப்படியாவது அவள் வீட்டில் தங்க வைக்க ட்ரை பண்ணணும். அவள் என்னமோ பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த ஆளை வச்சு தான் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை. அடிபட்டிருக்கா பாருங்க சார். பார்த்து வாங்க சார். வாங்க 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 சார். அந்த வண்டி எடுத்து ஓரம் விடுறா. வாங்க வாங்க சார். உள்ளே இருங்க. பார்த்து மெதுவா. சந்தோஷம் வண்டி ஏறா. எடுக்கிறேன்டா. பத்மஜா, பத்மஜா எங்க இருக்க? கதவை திறந்து போட்டுட்டு எங்க போனான்னு தெரியலையே. நீங்களானே 100 தடவை கூப்பிட்டு தொல்லை பண்ணதுக்கு அப்புறம் தான் வழக்கமா நீங்க வருவீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? நீ எனக்கு ஃபோன் பண்றத நான் என்னைக்கும் தொல்லையா நினைச்சது கிடையவே கிடையாதும்மா. சின்ன வயசுல இருந்தே நீ உன்னோட வருத்தங்களையும் துக்கங்களையும் சந்தோஷங்களையும் அப்பா அம்மாட்ட சொன்னதே இல்லையே. என்கிட்ட தானே சொல்லுவ. உன்னோட குறையெல்லாம் கேட்டு கேட்டு இப்போ உன் குறைய கேட்காம எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்பவும் நீங்க என் குறைய கேட்கறதுக்காக தான் ஓடி வந்தீங்களா? ஆனா இப்ப எனக்கு எந்த குறையும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாத்தீங்களா? தங்கச்சி ஆச்சேன்னு பார்க்க வந்தா நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நீ எந்த நேரத்துல எப்படி இருப்பேன்னு யாருக்குமே தெரியாது. மனசுக்குள்ள வேதனைகள் இருக்கதான் செய்யுது. என்னோட வாழ்க்கை பூரா ஏதோ ஒரு தவிப்போட தான் நான் இருக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல. இத பாருமா, எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை தீர்க்கறதுக்கு வழியை தேடணும். அதை விட்டுட்டு எப்பவும் நாம அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க கூடாது. என்ன நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்லைண்ணே. அணுவை பத்தி யோசிக்கும் போதுதான். அவளை பத்தி அவளுக்கே ஒரு அக்கறை இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவளை நினைச்சு உருகுற? அவளை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பையன் தயாரா இருக்கான். உடனடியா அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. அதுதான் நல்லது. அது நடக்குமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுக்கு மனோவோட வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஆட அவங்க கிடக்குறாங்கம்மா. இந்த உலகத்துல எல்லா கல்யாணமும் பெத்தவங்களோட அனுமதியோட தான் நடந்துகிட்டு இருக்கா. மனோ அந்த அளவுக்கு அனு மேல உயிரையே வச்சிருக்கான். அவங்க வீட்டுல ஒத்துக்கலனாலும் மனோ அவளை கல்யாணம் பண்ணியே தீருவான். ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா மனோவோட அப்பா அம்மாவும் தன்னால மாறிடுவாங்க. என் அனுபவத்துல நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இங்க பாரு, நீ இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னா நாளைக்கே நம்ம அவங்க கல்யாணத்தை நடத்திடுவோம். ஒரு வகையில பார்த்தா நீங்க சொல்றதும் சரிதானே. உடனடியா அவளோட கல்யாணத்தை நம்ம நடத்தியே ஆகணும். நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன். நம்ம அணுவுக்கு திடீர்னு தலைவலி வருதுல்ல, அதை சரியாக்க முடியும். அவளோட பழைய நினைவுகளையும் கொண்டு வர முடியும். நான் இதை ஒன்றும் சும்மா சொல்லல. ரொம்ப பிரபலமான ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட பழைய ஃப்ரெண்டு டாக்டர் ராஜசேகரன். பல வருஷங்களா அவர் அமெரிக்கால இருந்தாரு. நேத்து நான் அவரை எதிர்பாராத விதமா டவுன்ல திடீர்னு சந்திச்சேன்.
அனு விஷயத்த நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். அனுவோட பிரச்சனையை 100% அவரால் சரி பண்ண முடியும்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமா? அவளுக்கு இருக்கிற பிரச்சனை அதுக்கு தடையாயிடக்கூடாது. என்ன அமைதியாயிட்ட? அது வேண்டானே. இந்த மறதி அவளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் நான் நினைக்கிறேன். ஒரு மோசமான மனுஷன் கூட அவ வாழ்ந்திருக்கா, அவன் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவ மறந்திருக்கா. அவனுக்கு அது ஞாபகம் இல்ல. இது நல்ல விஷயம் தானே. பழைய நினைவுகளை அவளுக்கு திரும்ப கொடுத்து எதுக்கு அவளை மறுபடியும் கஷ்டப்படுத்தணும்? இதுக்கு முன்னாடி அவளுக்கு நடந்தது எதுவும் அவளுக்கு ஞாபகமே இல்ல. நாமளும் அவளை மாதிரியே அதை மறக்கணும். நான் கிரணை பார்த்தேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க அதை மறுத்தீங்க. அப்ப நான் அதை ஏத்துக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் அதை நம்புறேனே. கிரண் இறந்து போயிட்டான். நான் பார்த்தது அவனை இல்ல. அவன் இங்க இருந்திருந்தானா அவன் இந்நேரம் என்னையும் அணுவையும் தேடி வந்திருக்கணும். ஆனா அப்படி வரல. என் வாழ்க்கையில இப்ப மிகப்பெரிய சந்தோஷம் கிரண் இப்ப உயிரோட இல்லைங்கிறது தான். அந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடணும்னா அணுவ மனோ கையில ஒப்படைச்சாதான் அது முடியும். அணுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா, அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனால கல்யாணம் முடியட்டும்னே. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை பத்தி நாம யோசிக்கலாம். நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படியே செய். அணுவோட வாழ்க்கையில இனி எப்பவுமே கிரணோட பத்தின நினைவுகள் இருக்கவே கூடாது. கூடிய சீக்கிரமே முடியும்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே அணுவுக்கும் மனோவுக்கும் நாம கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அம்மு அவ கூட தான் இருக்கணும்னு அவ சொல்றாள. மனோவே அதுக்கு ஒத்துக்கிட்டான் போது அதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இல்லண்ணே, அம்முவை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அவ என் கூடவே தான் இருக்கணும். அதுக்கு அனு ஒத்துக்குவாளா? நான் ஒத்துக்க வைப்பேன். சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கும் இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. கடைசியா நான் சொல்றதை தான் அனு ஏத்துக்குவா. நீங்க எப்பவுமே எங்களுக்கு ஆதரவா இருந்தா அதுவே போதும். அணுவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். இப்பதான் அங்க அண்ணியும் இல்ல. அப்படின்னா கல்யாணத்தை அவ்வளவு சீக்கிரமா நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்க நீ? உண்மைதானே. நல்ல விஷயம்தான். ஆனா பத்மா, நான் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரலையே. 3 வேளையும் மாத்திரை சாப்பிடணும். எல்லாம் வீட்டுல இருக்கு. அப்ப போய் அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க. என் தங்கச்சி சொல்ல என்னால தட்ட முடியுமா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். மிஸ் எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ, அம்முவோட அம்மா தானே? நான் ஷர்லி மிஸ் பேசுறேன். சொல்லுங்க. அம்முவோட கூட படிக்கிற ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதுனால கிளாஸ்ல கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். ஆனா அந்த கேக்கை சாப்பிட்ட குழந்தைங்க எல்லாரும் வாந்தி எடுத்துட்டாங்க. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. குழந்தைங்களை இங்க ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் அப்சர்வேஷன்ல இருக்காங்க. அம்முவும் இங்க தான் இருக்கா. அப்படின்னா அம்மா எப்படி இருக்கா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்சர்வேஷனுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் அனுக்கு கால் பண்ணேன். ஆனா அவ ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என் பொண்ணுக்கு இப்ப என்ன ஆச்சு? அவ இப்ப எங்க இருக்கா? அவளும் இங்க தான் இருக்கா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ உடனே கிளம்பி வர்றதுக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நானே பாத்துக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்ல தான் கால் பண்ணேன். இல்ல, நானே அங்க வரேன். இங்க உட்காருங்க.
உன்னை என்ன தனியா கூப்பிடணுமாடி? எனக்கு வேண்டாம். நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பட்னியா கிடக்குறேன்னு நானும் பாக்குறேன். இப்படியே இரு. பச்சை தண்ணி கூட குடிக்காம நீ இப்படியே இரு. என்ன ஆனாலும் நீ மனசுல நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, அவனை போய் நீ பார்க்க கூட முடியாது. இந்த வீட்ல இருந்து இனிமே உன்னை வெளியே அனுப்பவே மாட்டேன். நீங்க என்னோட போனை கொடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. அந்த போன் என்னைக்கு உன் கைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சதுரி. அப்போ உன் பொண்ணு மேல தப்பு இல்ல, போன் மேலதான். இந்த போன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்களா சீதா? நான் அப்படி சொல்ல வரலங்க. நம்ம பசங்களை அதிகம் நம்பிட்டோம். நம்ம பசங்க நம்ம முன்னாடி நடிக்கிறத நம்மளால கண்டே பிடிக்க முடியலங்க. ஒருத்தரை காதலிக்கிறது அவ்வளவு பெரிய குத்தமாமா? ஹே, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீ ஒரு நல்ல பையன் கூட தான் பழகி இருக்கன்னா அப்பாவும் அம்மாவும் அதை எதிர்க்கவே போறதில்ல. ஆதல் கிட்ட அப்படி என்ன குறை? அவரு வேற மதத்தை சேர்ந்தவர் தானே. அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு தப்பும் இல்ல. ஒவ்வொரு பசங்களுக்காக தான் அப்பா அம்மா அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்குமே அவங்கள நினைச்சுதான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. நாங்கன்னு இல்ல, பசங்களை விரும்புற எல்லா அப்பா அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், நல்ல ஒரு பையனை பார்த்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். இதெல்லாம் தான் அவங்க கனவா இருக்கும். அப்பாவும் அம்மாவும் யாராவது ஒரு பையனை பாப்பீங்க, அவங்க கையால தாலி கட்டிக்க கழுத்து நீட்டு தயாரா இருக்கணும்ல. நீங்க பாக்குற பையன் நல்லவனா இருப்பான், நல்லபடியா பார்த்து பண்ணு. உங்களால எப்படி சொல்ல முடியும்? அப்பா அம்மா ஒரு பையனை தேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வாழ்க்கையெல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சா? அப்படி நான் சொல்லல. சொன்னா உன்னை விரும்புற ஒரு பையனை தேடி கண்டுபிடி, அந்த கல்யாணத்தை நாங்க நடத்தி தரோம். அதுல என்ன விரும்பவே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, அவனை பத்தி எல்லாம் நான் விசாரிச்சிட்டேன். உன்ன மாதிரி அவன் பல பேர்கிட்ட பழகிட்டு இருக்கான். இது எல்லா அப்பாக்களும் சொல்ற பொய் தானே. எனக்கு ஆதில பத்தி தெரியும். என்ன தெரியும் உனக்கு அவனை பத்தி? போன்ல ஒருத்தரை விரும்புறதெல்லாம் முக்கியம் இல்ல, மனசால விரும்பணும். அந்த பையனுக்கு மனசுன்னே ஒண்ணு இல்ல. நீ உன் வாழ்க்கையில ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் அம்மாவும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க சொல்ற எல்லாத்தையுமே ஏத்துக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நாங்க இவ்ளோ தூரம் சொல்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றோன்றத புரிஞ்சுக்கோ. என் பொண்ணு இந்த தப்பை திருத்திக்குவான்னு நாங்க நம்புறோம். அவன் விரிச்ச வலைய கிழிச்சு எறிய உனக்கு டைம் இருக்கு. அதுக்கு நீ தயாராகலன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வா, வந்து சாப்பிடுமா. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஒரு வேளை எனக்கு அப்படி தோணுதோ? என்னாச்சு இவளுக்கு? ஸ்கூல்ல பர்த்டே கேக் சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் இல்லைன்னு. இன்ஜெக்ஷன் போடணும் சார். உட்காருங்க. உங்க கையை காட்டுங்க. நான் என் பொண்ணை போய் எப்படி பாக்குறது? அவங்கிட்ட இருந்து குழந்தைய எப்படியாவது பிரிக்கணும். இதுக்கு மேல அவளை பாக்குறது பெரிய ஆபத்து.
அனுவோட ஃப்ரெண்டை இங்க வர சொல்லலாம். அவகிட்ட சொல்லி குழந்தை கூட்டிட்டு வர சொல்லலாம். அக்கா கால் பண்றாங்க. என்னக்கா சொல்லுங்க. ஹலோ, நான் ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றேன். அம்மு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஸ்கூல்ல ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, அம்முக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நீ உடனே புறப்பட்டு இங்க வரணுமா? இங்க உனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இங்க வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இருங்கக்கா, நான் வரேன். ஓகே, சீக்கிரம் வந்துரு. மேடம் ஏன் உருன்னு இருக்கீங்க? நீங்க சிரிக்கிறத பார்க்கணும்னா நர்ஸ் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்ல. குழந்தையோட பேர் என்ன? அம்மு. அம்மாவை பார்க்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கா? அது சரி, உன்னோட வருத்தத்தை எல்லாம் அங்கிள் இப்பவே போக்குறேன், சரியா? நான் உனக்காக ஒரு பாட்டு பாடவா? பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.